ஒரே குடும்பமாக நாம் இந்த கொடியேற்ற நிகழ்வை தொடர்ந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த கொடியை மந்திரித்து ஏற்றிய பிறகு எவ்வாறு இந்த கொடியானது மேலே பறக்கிறதோ அதே போல நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்களாக இருக்க நம்முடைய உள்ளத்திலே ஆவியினுடைய ஆற்றலை நாம் உணரும் வண்ணம் இப்பொழுது பாடகர் குழுவினர் ஆவியானவர் பாடல் பாட நாம் அனைவரும் பக்தியோடு பாடுவோம். ஆவியின் ஆற்றலை உணர்ந்தவர்களால் இப்பொழுது பக்தியோடு நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இக்கொடி உயிரை ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் தூய இதயத்தையும் இவர்களின் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரை நினைவு கூர்ந்து அவர்தம் முன் மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல வானத்திலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.